ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் பிளாக் காமெடி மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் அனதர் சிம்பிள் ஃபேவர். இது 2018 ரிலீஸ் ஆன அ சிம்பிள் ஃபேவர் அப்படிங்கிற படத்தோட சீக்வல். அந்த படத்தை நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். ஹீரோயின் அம்மாக்களுக்காக ஹோம் டிப்ஸ் வீடியோ போடுற ஒரு விளாகர். இவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையனோட கிளாஸ்மேட்டோட அம்மா ஹீரோயினுக்கு அறிமுகமாகறாங்க. அவங்க பேர் எமிலி. ஹீரோயினுக்கும் எமிலிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகுது. ஒரு நாள் எமிலி தன்னோட பையனை ஹீரோயினோட பொறுப்பில் விட்டுட்டு காணாமல் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து எமிலியோட பாடி தான் கிடைக்குது. அடுத்து ஹீரோயினுக்கும் எமிலியோட ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் ஏற்படுது. எமிலியை பற்றின பல உண்மைகளை ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. ட்விஸ்ட் என்னென்னா, எமிலி தன்னோட ட்வின் சிஸ்டரையே கொலை பண்ணிவிட்டு தான் இறந்து போன மாதிரி ட்ராமா பண்ணிக்காங்க. $4 மில்லியன் இன்சூரன்ஸ் பணத்துக்காக எமிலி போட்ட பிளானை ஹீரோயின் தடுக்கிறாங்க. கிளைமேக்ஸில் எமிலிக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிது. ஹீரோயின் ப்ரைவேட்டில் பார்ட் டைம் டிடெக்டிவ் ஆகுறாங்க. இப்படி தான் ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சு. இந்த செகண்ட் பார்ட்டோட ஒன்லைன் என்னென்னா, 5 வருஷம் கழித்து எமிலி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி ஹீரோயினை தேடி வராங்க. இட்டாலியில் இருக்கிற ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா எமிலி சொல்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் ஹீரோயின் தான் மணப்பெண் தோழியாக இருக்கணும்னு சொல்லி அவங்கள கையோட இட்டாலிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பல சம்பவங்களும் கொலைகளும் நடக்குது. அதை ஹீரோயின் எப்படி சமாளிக்கிறாங்க, உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெளிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் இட்டாலியில் இருக்கிற கேப்ரி ஐலாண்டில் இருக்காங்க. இவங்க ப்ரைவேட் டிடெக்டிவ் ஆனதுக்கப்புறம் நிறைய கோல்ட் கேஸஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. க்ரைம் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியாவில் அ பிஞ்ச் ஆஃப் மர்டர் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டும் வச்சுருக்காங்க. அதை இப்போ ஓப்பன் பண்ணி, நான் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கேன், எமிலியோட ஹஸ்பண்டை நான் கொலை பண்ணலன்னு தன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி எப்படி இந்த சிச்சுவேஷனுக்கு ஹீரோயின் வந்தாங்கன்னு கதை ஆரம்பிக்குது. ஹீரோயின் எமிலியோட கதையை ஒரு புக்கை எழுதியிருக்காங்க போல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த புக்கு அவ்வளோவா சேல்ஸ் ஆகவே இல்லை. அதனால் புக்கை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு புக் ஸ்டோரில் ஹீரோயின் இருக்காங்க. தான் எழுதின புக்கை ஹீரோயின் எல்லாருக்கும் ரீட் பண்ணி காட்டும்போதே எமிலி அங்கே வராங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவ இப்போ ஸ்டைலாக வந்து நிற்கிறாளேன்னு எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன தப்பிச்சு வந்துட்டியான்னு ஹீரோயின் கேட்க, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு அப்பீல் பண்ணி வந்துட்டேன்னு எமிலி கெத்தாக சொல்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு, என்னை பழி வாங்கணுமான்னு ஹீரோயின் கேட்க, சாச்சா நீ என்னோடய ஃப்ரெண்டில், உனக்கு நான் நிறையவே கடமைப்பட்டிருக்கேன்னு எமிலி ஐஸ் வைக்கிறாங்க. இதெல்லாம் புயல் காதில் எவனாச்சும் பொறி சாப்பிட்டுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ எமிலி வந்ததே தன்னோட மேரேஜுக்கு ஹீரோயினை இன்வைட் பண்ணுறதுக்காக தான். இட்டாலியை சேர்ந்த ஒரு பணக்கார பிஸ்னஸ் மேனுக்கும் எமிலிக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. என்னோட கல்யாணத்தில் நீ தான் மணப்பெண் தோழியாக இருக்கணும்னு எமிலி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இதை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணுறதுக்காக தான் இவ கூப்பிட்றான்னு எல்லாருக்கும் தோணுது. ஆனால் எமிலி தான் திருந்திட்டு தான் சொல்கிறாங்க. அதை ஹீரோயினும் நம்பலை. சப்போஸ் நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணால் அதை வச்சு நீ அடுத்த புக் எழுதிக்கன்னு எமிலி சொல்கிறாங்க. இவங்க என்ன பிளானில் இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கே புரியல. எமிலியோட கன்சர்ன்ட் இல்லாமல் அவங்கள பற்றி ஹீரோயின் புக்கு எழுதியிருக்காங்கல்ல, நீ கல்யாணத்துக்கு வரல, உன் மேலே கேஸை போட்டுருவேன்னு எமிலி மிரட்டிட்டு போகிறாங்க. சரி, ரிஸ்க் எடுத்து எமிலி கூட போக வேண்டியதான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. பயப்படாமல் அடுத்த அட்வென்ச்சருக்கு போயிட்டு வாங்கன்னு சுற்றி இருக்கிற எல்லாரும் ஹீரோயினை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பரபரப்பை வச்சு ஹீரோயினோட புக்கு சேல்ஸ் ஆகும்ல. நடந்த எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் லேடி கவனிச்சுட்டு அமைதியாக போகிறாங்க. அது யாருன்னு ஹீரோயினுக்கும் தெரில, நமக்கும் தெரில. எமிலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தான் பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எமிலியை ரிலீஸ் ஆக வச்சுருக்காரு. அவர் யாருங்கிற டீட்டெயில்ஸை ஹீரோயினால் தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளுன்னு மட்டும் தெரியுது. அடுத்த சீனில் ஹீரோயின் எமிலியோட கல்யாணத்துக்கு போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. எமிலியோட ஃபியான்சேக்கு சொந்தமான ப்ரைவேட் பிளேனில் ஹீரோயினும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் ஏறுறாங்க. பிளேனே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லாருமே ஃபியான்சேக்கு வேண்டியவங்க. எமிலி ஹீரோயினை தனி கேபினுக்கு கூட்டிகிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை பற்றி சொல்கிறாங்க. அவரோட பேர் டான்டே வர்சானோ. அவரோட ஃபேமிலி பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுறவங்களாம். இட்டாலியில் ஆர்கனைஸ்டு க்ரைம் பண்ணுறதே அந்த ஃபேமிலி தான். எமிலி 20 வயசில் இட்டாலிக்கு போனப்போ டான்டே கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. எமிலி இட்டாலியை விட்டு போனனால அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்க போல். டான்டே இத்தனை வருஷம் கழித்து எமிலியை நியூஸில் பார்த்துருக்காரு. அதான் அவரே எமிலியை ரிலீஸ் ஆக வச்சு கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு ஆஃபர் வரும்னு எமிலியை எதிர்பார்க்கலையா? ஹீரோயின் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு டான்டே வர்சானோன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. எந்த ரிசல்ட்டும் வரல. இது ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த சீனில் பிளேன் இட்டாலியில் லேண்ட் ஆகுது. டான்டே தான் வந்து எமிலியை ரிசீவ் பண்ணுறாரு. எமிலி ஹீரோயினை டான்டேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. எமிலி, ஹீரோயின், அசிஸ்டண்ட் இந்த 3 பேரையும் டான்டே போட்டில் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த கல்யாணம் நடக்க போகிறது கேப்ரி ஐலாண்டு அப்படிங்கிற ஒரு தீவில். கெஸ்ட் எல்லாரும் தங்குறதுக்கு ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டலில் டான்டே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. எமிலி தன்னோட முன்னாள் ஹஸ்பண்டை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு வர வச்சுருக்காங்க போல். இவர் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எமிலியோட ஹஸ்பண்டாக இருந்தவர்.
ஹீரோயின் கூடவும் கொஞ்ச நாள் அஃபேரில் இருந்தார். இவர் ஹஸ்பண்ட்னே சொல்கிறேன். இவர் தன்னோட பையனையும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கார் போல். எமிலி 5 வருஷம் கழித்து இப்போ தான் பையனை பார்க்குறாங்க. டான்டேக்கு ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உனக்கு கல்யாணம் பண்ண வேறு பொண்ணே கிடைக்கலையா, இப்படி போய் சிக்கிட்டியேன்னு டான்டேவை ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணவும் டான்டேக்கு கோவம் வந்துடுது. அப்புறமா அவர் எமிலி தான் கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அசிஸ்டண்ட்டு, எமிலி ஒன்றை கொல்ல போகிறாளோ இல்லையோ ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு சாக போகிறாங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த சீனில் கல்யாண ஏற்பாடெல்லாம் கிராண்டாக நடந்துட்டுருக்கு. அங்கே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்த எமிலியோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் ஹீரோயின் கேஷுவலாக பேசுகிறாங்க. ஹீரோயின் இங்கே வந்தது ஹஸ்பண்ட்க்கும் ஆச்சரியமாக இருக்குது. எமிலியை நம்பி எப்படி வந்த, கேர்ஃபுல்லாருன்னு ஹஸ்பண்ட் வார்ன் பண்ணுறாரு. இதே நேரம் எமிலியும் டான்டேவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எமிலியோட பையன் அங்கே நின்று ட்ரோனை ஆப்ரேட் பண்ணி விளாண்டுட்ருக்கான். ஹீரோயின் அப்படியே நடந்துக்கிட்டே விலாகுக்காக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ 2 பாடி கார்ட்ஸு ஹீரோயின் கிட்ட கன்னை காட்டி ஃபோனை கொடுக்க சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு எமிலி ஓடி வந்து இவன் நம்ம ஆளுதான்னு சொல்லி பாடி கார்ட்ஸை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து டான்டே அங்கே வராரு. அவர் கூட இன்னொருத்தர் இருக்கார். இவரோட பேர் மேத்யூ பாட்டோலோ. வெர்சானோ ஃபேமிலிக்கு ஆப்போசிட் கேங் தான் இந்த பாட்டோலோ ஃபேமிலி. இந்த ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு மேத்யூ கண்டிஷன் போட்டிருக்காரு போல். அதனால ஹீரோயின் வீடியோ எடுத்ததுக்கு கோவப்படுறாரு. புதுசாக வந்திருக்கிற விசிட்டர்ஸ்க்கு நம்ம ரூல்ஸ் தெரியாதுன்னு சொல்லி டான்டே மேத்யூவை சமாதானப்படுத்துகிறாரு. இவங்கெல்லாம் கேங்ஸ்டர்னு இப்போ தான் ஹீரோயினுக்கே புரியுது. எமிலி ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் டான்டேவோட அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க பேர் போர்ஷியா. இவங்கள மாமியார்னு சொல்கிறேன். டான்டே எமிலியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல மாமியாருக்கு விருப்பம் இல்லை போல். அதனால் எமிலியை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. அடுத்து எல்லோரும் லஞ்சு சாப்பிட உட்காந்துருக்கும் போது எமிலிக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு மாமியார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தனக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லைன்னு எமிலி சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் மாமியார் எமிலியோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி இங்கே வர வச்சுருக்காங்க. அம்மா கூடவே எமிலியோட ஆன்ட்டியும் வந்திருக்காங்க. ஆன்ட்டி ஓடி வந்து எமிலியை ஹக் பண்ணுறாங்க. சின்ன வயசில் ஆன்ட்டியை பற்றி அம்மா சொல்லி எமிலி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க போல். ஹீரோயினோட அம்மா மென்டலி டிஸ்டர்ப் ஆனவங்க மாதிரி ஏதேதோ பேசுகிறாங்க. இது எமிலிக்கு எம்பாரசிங்காக இருக்கா. இதுக்கு தான் மாமியார் வர வச்சுருக்காங்களோ என்னவோ. இதெல்லாம் பார்த்த ஹஸ்பண்ட்க்கு சிரிப்பு தான் வருது. எங்களை வர வச்சு வெறுப்பேற்றணும் நீ நினச்ச, ஆனால் அதை விட உன் மாமியார் உன்னை நல்லா வெறுப்பேற்றுறாங்கன்னு ஹஸ்பண்ட் கிண்டலாக சொல்கிறாரு. பையனை இனிமேல் தன்னோட கஸ்டடியில் மட்டும் வச்சுக்கிறதுக்காக கோர்ட்டில் பெட்டிஷன் போட போகிறதா ஹஸ்பண்ட் சொல்லவும் எமிலி ஆர்கியூ பண்ணுறாங்க. உடனே ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி ஒன்னால தான் என் வாழ்க்கையே போச்சுன்னு கத்துறாரு. அதை பார்த்து டான்டே டென்ஷன் ஆகி ஹஸ்பண்டை திட்டி வெளியே போக சொல்கிறாரு. உனக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போயிடுறாரு. எமிலி அப்செட் ஆகி சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து மாமியாருக்கு மனசுக்குள்ளே ஆனந்தமாக இருக்கு. ஓ செலெக்ஷன் சூப்பர்னு சொல்லிட்டு டான்டே கிட்ட சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோயின் தனியாக உட்காந்துட்ருக்கிற எமிலி கிட்ட போய் ஆறுதல் சொல்லலான்னு ட்ரை பண்ணுறாங்க. எல்லாமே ஒன்றால் வந்துச்சு. இன்சூரன்ஸ் பண்ண மட்டும் எனக்கு கிடச்சிருந்தா என் பையனை கூட்டிகிட்டு அன்றைக்கி நான் எங்கேயாச்சும் போயிருப்பேன்னு சொல்லி எமிலி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து நைட் டைமில் ஹஸ்பண்ட் பாத்ரூமில் குளிச்சிட்ருக்காரு. அப்போ யாரும் அங்கே வராங்க. அது யாருன்னு நமக்கு காட்டல. ஆனால் வந்தது ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் போல். நீ எதுக்கு வந்தேன்னு ஹஸ்பண்ட் கேட்கும்போதே அவரோட விரலில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. உடனே ஹஸ்பண்ட்க்கு மூக்கில் வாயில் காதில் கண்ணுலன்னு எல்லா இடத்துலையும் ரத்தமாக வருது. அப்படியே கீழே விழுந்து ஸ்பாட்ல இறந்து போயிடுறாரு. இதே நேரம் ஹீரோயின் எமிலியும் ஸ்விம்மிங் பூலில் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டுருக்கிறப்ப ஹஸ்பண்டோட ரூமுக்கு வெளியில் பையன் நின்று கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை ஹஸ்பண்ட் ஓவராக குடிச்சிட்டாரோன்னு நினச்சி ஹீரோயின் ஹோட்டல் ஸ்டாஃபை கூப்பிட்டு கதவை திறக்கிறாங்க. எமிலியோட ஹஸ்பண்ட் பாத்ரூமில் இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் எல்லாருக்கும் விஷயம் தெரிய வருது. போலீஸ் வந்து பாடியை கிளியர் பண்ணுறாங்க. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டுங்கிற மாதிரி இந்த ஊர் டிடெக்டிவ் சொல்லிட்டு போகிறாரு. கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலான்னு மாமியார் சொல்ல, அதெல்லாம் இல்லை, நாளைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்னு டான்டே சொல்கிறாரு. எமிலி ஹஸ்பண்டை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு தான் ஹீரோயினுக்கு தோணுது. யார் பண்ணியிருப்பான்னு யோசிக்கிறப்ப எமிலி மேலே தான் ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னா பையன் ஆட்டோமேட்டிக்காக எமிலி கூட தான் இருந்தாகணும். ஹீரோயின் டிடெக்டிவை தனியாக மீட் பண்ணி இதை ஆக்சிடென்ட் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரி நிறைய கேசஸை பார்த்துருக்கோன்னு டிடெக்டிவ் அசால்ட்டாக சொல்கிறாரு. ஹஸ்பண்டை கொலை பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேருக்கு மோட்டிவ் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லியுமே டிடெக்டிவ் அதை காதலே வாங்கிக்கல. வெர்சானோ ஃபேமிலிக்கு போலீஸே பயப்படுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஹீரோயின் ரூமுக்கு வந்து ஆன்லைனில் சில ட்ரக்ஸை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஃபேஷியல் ப்ளீடிங் வர வைக்கிற ட்ரக்ஸ் இருக்குன்னு தெரிய வருது. அடுத்த சீனில் எமிலி ஹோட்டல்லேருந்து கிளம்பி ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி ஹீரோயினும் போகிறாங்க. அன்றைக்கி புக் ஸ்டோரில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் லேடி ஹீரோயினை நோட் பண்ணாங்களே, அவங்க இங்கேயும் வந்துட்டாங்க போல். ஹீரோயின் இப்போ எமிலியை விட்டுட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடியை ஃபாலோ பண்ணி பிடிக்கிறாங்க. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அவங்கக்கிட்டே ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி ஒரு FBI ஏஜென்ட்டு. தன்னோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை ஹீரோயின் கிட்ட காட்டி இந்த லேடியை தெரியுமான்னு கேட்குறாங்க. இது எமிலியோட ஆன்ட்டின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க.
இன்னொரு ஃபோட்டோவில் எமிலியோட ஆன்ட்டி யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த லேடியோட முகம் ஃபோட்டோவில் தெரில. ஆனால் கையில் இருக்கிற டேட்டுவை ஹீரோயின் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இது எமிலியோட டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் புக் ரீடிங் பண்ண அதே நாள் தான் ஏஜென்ட் இந்த ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆன்ட்டியும் எமிலியும் அமெரிக்காவில் ஏற்கனவே மீட் பண்ணிக்காங்க போல். ஆனால் நேற்று ஆன்ட்டி வந்தப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எமிலி ரியாக்ட் பண்ணாங்களேன்னு ஹீரோயினுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. அது சரி, எதுக்கு ஆன்ட்டியும் ஃபாலோ பண்ணுறீங்க என்னையும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஏஜென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டான்டே அங்கே வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்து ஹீரோயினும் பயந்துடுறாங்க, FBI ஏஜென்ட்டும் பயந்துடுறாங்க. என்ன உங்கள் புது ஃப்ரெண்டானு டான்டே கேட்க இவங்க என்னோட ஃபேன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. ஹீரோயின் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏஜென்ட் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நிறைய ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயினே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற தனக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஒருத்தருக்கு ஹீரோயின் கால் பண்ணி எமிலியோட ஆன்ட்டியை பற்றின பேக்ரவுண்டை செக் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து ஹோட்டலுக்கு திரும்பி வந்து எமிலி கிட்ட பேசலான்னு போகிறப்ப எமிலியோட ரூம்லேருந்து ஆன்ட்டி வெளியே வராங்க. எமிலி பாவம் டயர்டாக இருக்கான்னு சொல்லி ஹீரோயினை பார்க்க விடாமல் அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்ததாக ஹீரோயின் பால்கனியில் நிற்கிறப்ப கீழே டான்டேவும் மேத்யூவும் ஏதோ காரசாரமாக பேசிகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. இந்த 2 பேருக்கும் நடுவில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் கடற்கரையை ஒட்டி ஸ்டேஜ் போட்டு அங்கே எமிலிக்கும் டான்டேக்கும் கல்யாணம் நடக்குது. மாமியாரோட முகத்தில் சந்தோஷமே இல்லை. அடுத்து டின்னரில் வெர்சானோ ஃபேமிலியும் பாட்டிலோ ஃபேமிலியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ டான்டே எந்திரிச்சு ஸ்பீச் கொடுக்குறாரு. கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தான் இறந்துட்டா சொத்து யாருக்கு போகும்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. அதுக்கு பேர் ப்ரீனப்ஷியல் அக்ரிமெண்ட்டு. சப்போஸ் டிவோர்ஸ் ஆச்சுனாலும் அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதியிருக்கிறபடி தான் சொத்து கிடைக்கும். எமிலி மேலே எனக்கு இருக்கிற அன்பு என்றைக்குமே போகாதுன்னு சொல்லி டான்டே அந்த அக்ரிமெண்ட்டை கொழுத்துறாரு. இனிமேல் வெர்சானோ ஃபேமிலியும் பாட்டிலோ ஃபேமிலியும் ஒற்றுமையாக இருப்போன்னு டான்டே சொல்லவும் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அடுத்து ஹீரோயின் எந்திரிச்சு ஸ்பீச் கொடுக்குறாங்க. உன்னோட ஃபஸ்ட்டு மேரேஜ் லைஃப் தான் மோசமாக இருந்துச்சு, இது அதை விடலாம் மோசமாக இருக்காதுன்னு எமிலியை வாழ்த்துறாங்க. அடுத்து ரிசப்ஷனில் மியூசிக் பார்ட்டி நடக்குது. எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப எமிலி ஆன்ட்டியும் ஒரு ஓரமாக நின்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மேத்யூ பாடி கார்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கும்போதே டான்டே எங்கேயோ நடந்து போறாரு. ஹீரோயின் திரும்பி பார்க்குறதுக்குள்ள மேத்யூ எங்கே போனான்னே தெரியல. டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எமிலி ஆன்ட்டியையும் காணோம். ஹீரோயின் டான்டேவை தேடி நடந்து போகிறப்ப அங்கே யாரோ டான்டேவை ஷூட் பண்ணுறதை ஹீரோயின் பார்க்குறாங்க. ஆனால் ஷூட் பண்ணது யாருன்னு ஹீரோயினால் பார்க்க முடியல. பட்டாசு வச்சு இந்த ரூம்குள்ளே டான்டே விழுந்துடுறாரு. பட்டாசு எல்லாத்துலேயுமே புல்லட் பட்டு அந்த ரூமே வெடிச்சு செதறுது. ஹீரோயின் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஓடி வந்து ஹெல்ப்னு கத்துறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே எமிலி ஆன்ட்டியும் அந்த பக்கமாக வராங்க. டான்டேவை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் மாமியார் ஷாக் ஆகுறாங்க. எமிலி ஆன்ட்டியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. மாமியார் எமிலி கிட்ட வந்து நீ தான் ஏதோ பண்ணியிருக்கன்னு கோவப்படவும் எமிலி ஏன் கூட தான் இருந்தா, இங்கே இருக்கிற யார் வேணாலும் இதை பண்ணிக்கலாம், ஏன் உங்கள் ஆப்போசிட் கேங்கே இங்கே தானே இருக்காங்கன்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. உடனே மாமியார் மேத்யூ பக்கம் திரும்பவும் நான் இதுக்கு டான்டேவை கொலை பண்ண போகிறேன், பாட்டிலோ ஃபேமிலி கொடுத்த வாக்க மீற மாட்டோன்னு மேத்யூ சொல்கிறாரு. அப்படின்னா என் பையனை யார் தான் கொலை பண்ணதுன்னு மாமியார் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் ஹீரோயின் பக்கமே திரும்புகிறாங்க. ஹீரோயின் தான் டான்டேவை கொலை பண்ணிக்கணும்னு எல்லாருக்கும் சந்தேகம் வருது. இப்படி தான் நீங்கள் ஹவுஸ் அரெஸ்ட் ஆகிட்டேன்னு ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. எமிலியோட பழைய ஹஸ்பண்டும் காலி, புது ஹஸ்பண்டும் காலி. என்ன நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. இப்போ ஆன்ட்டியும் டிடெக்டிவும் அங்கே வராங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுனால ஹீரோயினோட ஃபோனையும் பாஸ்போர்ட்டையும் டிடெக்டிவ் கேட்டு வாங்குறாரு. எமிலியோட வாழ்க்கையை 2வது தடவையும் கெடுத்துட்டியேன்னு ஹீரோயின் மேலே ஆன்ட்டி கோவப்படுறாங்க. அப்போ எமிலி அங்கே வந்து ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லவும் ஆன்ட்டியும் டிடெக்டிவும் வெளியே போகிறாங்க. உனக்கு ஆன்ட்டியை முன்னாடியே தெரியும் தானே, 2 பேரும் சேர்ந்து கேம் ஆடுறீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நடந்த 2 கொலையுமே ஹீரோயின் தான் பண்ணதா எமிலின்னு நினைக்கிறாங்க போல. என் செல்லம்ல போலீஸ்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிடுன்னு எமிலி இமோஷனலாக பேசுகிறாங்க. அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. எமிலி இப்படிலாம் பண்ண மாட்டாளேன்னு ஹீரோயினுக்கு டவுட் வந்து எமிலியோட கையை பார்க்குறாங்க. வேற ஒரு டாட்டூ இருக்குது. ஷாக்கான ஹீரோயின் யார் நீன்னு கேட்குறாங்க. எமிலியோட ட்வின் சிஸ்டர் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே இறந்துட்டாங்க. இங்கே இருக்கிறது எமிலி இல்லைனா வேறு யாராக இருக்குன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்போ எமிலி கத்தி எடுத்து தன்னோட கையில் கட் பண்ணிட்டு கத்தியை ஹீரோயின்கிட்டே கொடுத்துட்டு கத்துறாங்க. உடனே வெளியே நின்றுட்டு இருந்த டிடெக்டிவும் ஆன்ட்டியும் ஓடி வராங்க. ஹீரோயின் தான் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணாங்கன்னு நினச்சி ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் போயிடுறாரு. ஆன்ட்டி எமிலியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடியே சைக்கோ, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு ஹீரோயின் கத்துறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிற ரூமுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி வராங்க. ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்க சொல்லி FBI ஏஜென்ட் தான் இவங்களை அனுப்பி வச்சுருக்காங்க. ஏஜென்ட்டு ஹீரோயினை மீட் பண்ண விரும்புகிறாங்க போல். ரூமுக்கு வெளியே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க கண்ணில் படாமல் ரூமை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஹவுஸ் கீப்பிங் லேடியோட ட்ராலியில் ஒளிஞ்சிக்கிட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. அடுத்து எமிலியோட அம்மா தங்கியிருக்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அம்மா பெட்டில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அம்மாவை தேடி வந்திருக்காங்க. எமிலி கூட பிறந்தது ஒருத்தர் இல்லை 2 பேர். அதாவது எமிலி, ஃபெய்த்து, சேரிட்டின்னு மொத்தம் 3 பேர் ஒரே பிரசவத்தில் பிறந்தாங்க.
அதில் சேரிட்டி பிறக்கும் போதே இறந்துட்டதா போன படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ எமிலியோட இடத்துல இருக்கிறது அந்த சேரிட்டியாக தான் இருக்குமோன்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால் சேரிட்டியை பற்றி அம்மா கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. என்னோட கடைசி பொண்ணு இங்கே தான் பார்த்தேன்னு அம்மா சொல்லவும், அப்படியே எல்லாரும் அவள் இறந்துட்டு தான் நினைக்கிறாங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அம்மாவுக்கு பிரசவம் பார்த்ததே ஆன்ட்டி தான். கடைசியாக பிறந்த குழந்தை தொப்புள் கொடி சுற்றி இறந்து போயிட்டு தான் ஆன்ட்டி பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைய ஆன்ட்டி தான் திருடிட்டு போய் வளர்த்துருக்காங்க. அந்த சேரிட்டி தான் இப்போ இங்கே வந்தது. அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அம்மா தெளிவாக இருக்காங்கன்னு நினச்சா அதுதான் இல்லை. சேரிட்டியோட ஆவி தான் வந்திருக்கு. பிரசவம் பார்த்த ஆன்ட்டியை பழிவாங்க வந்திருக்குன்னு அம்மா உளரவும் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. தனக்கு ஹெல்ப் பண்ண ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் கிட்ட போய் அவசரம்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிட்டு ஓடுறாங்க. யார் கண்ணிலையும் படாமல் ஹோட்டலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இதே நேரம் ஹீரோயின் ரூமில் இல்லைன்னு மாமியாருக்கும் ஆன்ட்டிக்கும் தெரிய வருது. அடுத்து ஹீரோயின் அமெரிக்கா டிடெக்டிவ்க்கு கால் பண்ணுறாங்க. எமிலியோட ஆன்ட்டியை பற்றி இவர் பேக்ரவுண்ட் செக் பண்ணதில் அவங்க ஒரு கான் ஆர்டிஸ்ட்னு தெரிய வருது. அதாவது பணத்துக்காக பொய் சொல்லி நடித்து ஏமாத்துறவங்க. ஆன்ட்டி இது வரைக்கும் பல ஆண்களை ஏமாத்திருக்காங்க. மர்மமான முறையில் அந்த ஆண்கள் இறந்ததுக்கும் ஆன்ட்டிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அமெரிக்கன் டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஸோ அந்த டேஞ்சரஸ் ஆன்ட்டியை பிடிக்கிறதுக்கு தான் FBI அந்த ஏஜென்ட்டை அனுப்பியிருக்காங்க போல். அந்த ஏஜென்ட்டை தான் அடுத்து பார்க்க போகிறேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களே எய்த்தாப்பில் வந்து நிற்கிறாங்க. FBI தேடிட்டு இருக்கிற ஆன்ட்டி கூட இருக்கிறது எமிலி இல்லை, அவளோட சிஸ்டர் சேரிட்டிங்கிற விஷயத்தை ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்னு ஏஜென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே யாரோ அவங்க முதுகில் கத்தியால் குத்திட்டு போகிறாங்க. ஏஜென்ட்டு ஹீரோயின் மேலே சாஞ்சு விழுகவும் முதுகில் அந்த கத்தியை ஹீரோயின் எடுக்கிறாங்க. குத்திட்டு போனது வேறு யாரும் இல்லை, சேரிட்டி தான். ஐயோ கொலை கொலைன்னு சேரிட்டி கத்தவும் அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் ஹீரோயின் கத்தியோடு நிற்கிறத பார்க்குறாங்க. போலீஸ் வந்து ஹீரோயினை பிடிச்சி மயக்க ஊசி போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் ஆன்ட்டி அம்மாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோயின் வந்துட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவகிட்ட ஏதாவது உளர்னியான்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. ஆமாம், சேரிட்டியை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன்னு அம்மா சொல்கிறாங்க. இவளுக்கு மூளை வேலை செய்யலைனாலும் வாய் மட்டும் நல்லா வேலை செஞ்சுருக்குன்னு ஆன்ட்டி டென்ஷன் ஆகி பில்லோ எடுத்து அம்மாவோட முகத்தில் வச்சு அமுக்குறாங்க. அம்மாவும் மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க. சேரிட்டியை தூக்கிட்டு போய் யாருக்குமே தெரியாமல் வளர்த்த ஆன்ட்டி தான் செஞ்ச எல்லா திருட்டு வேலைக்கும் அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க. சேரிட்டி உயிரோடு இருக்கிற விஷயமே வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இதே நேரம் ஹீரோயினை மாமியார் ஒரு பேஸ்மெண்ட்டில் கட்டி போட்டிருக்காங்க. என் பையனை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ட்ரூத் சீரம் கொடுக்க போகிறேன்னு மாமியார் சொல்ல, அதை நான் சும்மாவே சொல்லுவேன், எதுக்கு ட்ரூத் சீரம்லான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மாமியார் இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஹஸ்பண்டு, டான்டே, FBI ஏஜென்ட்டுன்னு எல்லாரையும் கொலை பண்ணுது எமிலியோட ட்ரிப்ளட் சேரிட்டின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மாமியாரும் ஹீரோயினோட புக்கை படிச்சிருக்காங்க போல். சேரிட்டி பிறக்கும் போதே இறந்துட்டதா ஹீரோயினே புக்கில் எழுதியிருக்காங்க. அதனால் ஹீரோயின் சொல்கிற இந்த புது கதையை மாமியாரனால நம்ப முடியல. எமிலி கூட சேர்ந்து சதி பண்ணி ஹீரோயின் தான் டான்டேவை கொலை பண்ணிக்கணும்னு மாமியாருக்கு தோணுது. இவ கதையை முடிச்சு பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுங்கன்னு பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு மாமியார் கிளம்புறாங்க. பாடி கார்ட்ஸு ஹீரோயினை ஷூட் பண்ண ரெடி ஆகிறப்ப எமிலி வந்து ஹீரோயினை காப்பாற்றுறாங்க. இதுதான் ஒரிஜினல் எமிலி. இருந்தாலும் ஹீரோயினுக்கு டவுட்டாக இருக்கு. நீ தான் எமிலியான்னு ப்ரூஃப் பண்ணுன்னு ஹீரோயினை அடம் பிடிக்கிறாங்க. ஹீரோயின் தன்னோட ஹாஃப் பிரதர் கூடவே இன்டிமேட்டாக இருந்த விஷயம் எமிலிக்கு மட்டும்தான் தெரியும். அதை சொன்னதும் ஹீரோயின் கன்வின்ஸ் ஆகி எமிலி கூட போகிறாங்க. சேரிட்டி வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது நீ எங்கே போய் தொலைஞ்சேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அன்றைக்கி நைட்டு ஸ்விம்மிங் பூலில் ஹீரோயின் கூட பேசிட்டு எமிலி ரூமுக்கு போனாங்கல்ல, அப்போ ஆன்ட்டி அங்கே இருந்திருக்காங்க. எமிலியையும் டான்டேவையும் பிளாக்மெயில் பண்ணி 20 மில்லியன் வாங்குறது தான் ஆன்ட்டியோட பிளானு. அப்படி எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு ஹீரோயின் கேட்க ஒரு பெரிய சீக்ரெட்டை எமிலி ரிவீல் பண்ணுறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி எமிலியும் டான்டேவும் பழகினப்ப டான்டே ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. என்னன்னா, டான்டே ஒரு கே. அவர் லவ் பண்ணது வேறு யாரும் இல்லை, மேத்யூவை தான். ஏற்கனவே வெர்சான ஃபேமிலிக்கும் பாட்டலோ ஃபேமிலிக்கும் ஆகாது. அதனால் டான்டே தன்னோட லவ்வை பற்றி வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிருக்காரு. எமிலி ஜெயிலில் இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டதும் டான்டேக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. கல்யாண சாக்க வச்சு 2 கேங்கையும் ஒன்றா சேர்த்துட்டா மேத்யூ கூட ஒன்றா இருக்கிறதுல டான்டேக்கு பிரச்சனை இருக்காது. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக எமிலியும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஆன்ட்டி அதை வச்சு எமிலியை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன்ட்டி எமிலியை பிளாக்மெயில் பண்ணிட்டு போன அந்த நைட்டு தான் ஹஸ்பண்ட் கொலை செய்யப்பட்டார். ஆன்ட்டி தான் கொலை பண்ணிட்டாங்களோன்னு எமிலி நினச்சிருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் சேரிட்டி எமிலியோட ரூமுக்கு வந்திருக்காங்க. இத்தனை வருஷமாக சேரிட்டி ஆன்ட்டி கிட்ட வளர்ந்ததே எமிலிக்கே அப்போ தான் தெரிய வந்திருக்கு. சேரிட்டிக்கு தனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். உன்னோட சிஸ்டர்ஸ்க்கு நீ தேவையில்லைன்னு சொல்லி தான் ஆன்ட்டி வளர்த்துருக்காங்க போல். தன்னோட சுயநலத்துக்காக சேரிட்டியை யூஸ் பண்ணிக்காங்க. வேறு வழியே இல்லாமல் ஆன்ட்டி செஞ்ச தப்புக்கெல்லாம் சேரிட்டி ஹெல்ப் பண்ணிக்காங்க. தன்னோட சிஸ்டர்ஸை ஒரு நாள் பார்க்கணுன்னு சேரிட்டியோட மனசில் ஆசை இருந்திருக்கு. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி எமிலி ஃபெய்த்தை கொலை பண்ணிட்டாங்க. அதுவும் சேரிட்டிக்கு தெரியும். தனிமையில் வாழ்ந்த சேரிட்டிக்கு எமிலி மேலே ஒரு அப்சஷன் வந்திருக்கு. இனிமேல் எமிலி கூட வாழணும்னு ஆசைப்பட்டு இட்டாலிக்கு வந்திருக்காங்க.
எமிலியோட ரூமுக்கு போன சேரிட்டி நமக்கு யாருமே தேவையில்லை, உனக்கு நான் எனக்கு நீ அது போதுன்னு சொல்லி சேரிட்டி கிஸ் பண்ணிக்காங்க. ட்ரக்ஸ் கொடுத்து எமிலியை மயக்கத்திலே வச்சுருக்காங்க. இதை கேட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காகவும் இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் ஹாஃப் பிரதர் கூட இன்டிமேட்டாக இருந்ததை வச்சு எமிலி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ எமிலி சிஸ்டர்கிட்டே லிப் கிஸ் வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, எமிலிக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ரூம்லேயே படுக்க வச்சுட்டு டான்டேவை கல்யாணம் பண்ணதே சேரிட்டி தான். டான்டேவை ஷூட் பண்ணதும் சேரிட்டி தான். எமிலி தான் ஷூட் பண்ணதான் நினச்சிட்டு டான்டே இறந்து போயிருக்காரு. அதைத்தான் என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு எமிலி இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி சேரிட்டி FBI ஏஜென்ட்டை கொலை பண்ணி ஹீரோயினை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக வெளியே வந்தனால தான் எமிலியால் தப்பிச்சே வர முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயின் கேட்க, என் பையனை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோன்னு எமிலி சொல்கிறாங்க. இவங்க ஹீரோயின் இங்கே வர வச்சது பழி வாங்குறதுக்காகவோ கொலை பண்ணுறதுக்காகவோ இல்லை. இந்த மேரேஜ் டீலை பற்றி மாமியாருக்கு உண்மை தெரிஞ்சால் அது எமிலிக்கும் ரிஸ்க்கு தானே. அதனால தான் ஹீரோயின் கூட இருந்தால் நல்லதுன்னு நினச்சி மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினும் எமிலியும் யோசிக்கிறப்ப ஹீரோயினோட விளாக்லேருந்து லைவ் ஸ்ட்ரீமிங் நோட்டிஃபிகேஷன் எமிலிக்கு வருது. ஹீரோயினோட ஃபோனு சேரிட்டி கைக்கு போயிடுச்சு போல். சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட எமிலி பேசுகிற மாதிரி சேரிட்டி பேசுகிறாங்க. எமிலியோட பையன் இப்போ சேரிட்டி கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு ஹேர் கட் பண்ணி விடுற மாதிரி சிசர்ஸ் எடுத்து காட்டி இன்டைரக்டாக எமிலி மிரட்டுறாங்க. இந்த பைத்தியக்காரிக்கிட்ட என் பையன் மாட்டிக்கிட்டான், இன்னொரு சிஸ்டரையும் நான் தான் கொலை பண்ணணும் போலன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை கூட்டிகிட்டு எமிலி கிளம்புறாங்க. ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஸ்பாட்டுக்கு ஹீரோயினை எமிலியும் போகிறாங்க. அங்கே ஆன்ட்டி பையனோட தலையில் கன்னை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. பக்கத்தில் சேரிட்டியும் நிற்கிறாங்க. டான்டே இப்போ உயிரோடவே இல்லை. இனிமேல் யாரை பிளாக்மெயில் பண்ண போகிற பைத்தியமேனு ஆன்ட்டி கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. ஆனால் ஆன்ட்டி வேறு ஒரு பிளானில் இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, எல்லாருமே சேரிட்டி தான் எமிலியாக நினச்சிட்ருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் வெர்சானா ஃபேமிலியோட மொத்த பவரும் சொத்தும் சேரிட்டிக்கு கிடச்சிரும். அதை ஆன்ட்டி அனுபவிக்கலாம்ல. இதை கேட்ட ஹீரோயின், ஒரிஜினல் எமிலி இருக்கும்போது உங்கள் பிளான் எப்படி சக்ஸஸ் ஆகும்னு கேட்குறாங்க. உன்னை கொலை பண்ணிவிட்டு அடுத்து எமிலியையும் கொலை பண்ணிடுவேன்னு ஆன்ட்டி சொல்ல சேரிட்டி ஷாக் ஆகுறாங்க. எமிலி என் கூட வாழ போகிறா, அவளை நீங்கள் கொலை பண்ணக்கூடாதுன்னு சேரிட்டி சொல்ல ஆன்ட்டி ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் சேரிட்டியும் என்னையும் பிரிச்சிடாதீங்கன்னு எமிலி இமோஷனலாக பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. உடனே சேரிட்டி ஃபஸ்ட்டு என்ன கொலை பண்ணுங்கன்னு ஆன்ட்டியோட கன்னை பிடிச்சி தன்னோட பக்கம் திருப்புறாங்க. இந்த கேப்பில் எமிலி தன்னோட பையனை பின்னாடி இழுத்து ஓரமாக நிற்க வச்சிடுறாங்க. ஹீரோயின், எமிலி, சேரிட்டி 3 பேரும் சேர்ந்து ஆன்ட்டி கிட்ட கன்னை வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியல. உங்கள் 3 பேரையும் ஷூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி ஆன்ட்டி ஃபஸ்ட்டு எமிலியை ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறாங்க. அப்போ பையன் தன்னோட ட்ரோனை ஆப்ரேட் பண்ணி ஆன்ட்டி மேலே இடிக்க வைக்கிறான். ஆன்ட்டி கையில் இந்த கன்று கீழே விழுந்ததுமே அதை சேரிட்டி எடுத்து ஆன்ட்டியை ஷூட் பண்ணிடுறாங்க. மலை உச்சியிலேருந்து ஆன்ட்டியை தள்ளியும் விட்டுறாங்க. அடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ணுறதுக்காக சேரிட்டி எய்ம் பண்ணுறப்ப வேண்டான்னு சொல்லி எமிலி தடுக்கிறாங்க. சேரிட்டியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட போய் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி எமிலி கிஸ் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் ஹீரோயின் கன் எடுத்துடுறாங்க. ஹஸ்பண்டு, டான்டே, FBI ஏஜென்ட்டு, ஆன்ட்டி இந்த 4 பேரை சேரிட்டி கொலை பண்ணிக்காங்க. அதுக்கான தண்டனையை நீ தான் ஏற்றுக்கணும், எனக்காக இதை பண்ணுன்னு எமிலி ரிக்வஸ்ட் பண்ணவும் சேரிட்டி ஜெயிலுக்கு போக ஒத்துக்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோயின் கேப்ரி ஐலாண்டில் நடந்ததெல்லாம் வச்சு டையிங் ஃபார் லவ் அப்படிங்கிற டைட்டிலில் புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. பெஸ்ட் செல்லிங் புக்ஸில் இந்த புக் நம்பர் 1 இடத்த பிடிக்குது. சேரிட்டி ப்ராமிஸ் பண்ண மாதிரியே போலீஸில் சரண்டர் ஆகுறாங்க. ஆனால் எமிலிங்கிற பேரில் ஜெயிலுக்கு போகிறாங்க. இதே நேரம் ஒரிஜினல் எமிலி இட்டாலியில் தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணி என் பையன் என்கிட்ட இருந்தால் சரியாக வராது, நீயே பார்த்துக்கன்னு எமிலி சொல்கிறாங்க. அடுத்து மாமியார் வந்து எமிலியை மீட் பண்ணுறாங்க. தன்னோட பையனை கொலை பண்ணது எமிலி இல்லைன்னு மாமியார் புரிஞ்சுக்கிட்டாங்க. எமிலியோட சீக்ரெட்டை வெளியே சொல்ல போகிறது இல்லைன்னு மாமியார் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ எமிலியையும் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக மாமியார் கன்சிடர் பண்ணுறதுல எனக்காக ஒரு சிம்பிள் ஃபேவர் பண்ணுன்னு சொல்லி ஒரு என்வெலப்பை கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லி அந்த என்வெலப்பை எமிலி வாங்குறாங்க. இதோட படம் முடியுது. 3வது பாட்டு வந்தால் அதையும் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.